எல்லோருக்கும் வணக்கம். நான் போன யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பயம் என்றால் என்ன? பயத்துக்கு காரணம் என்ன? என்று சிறிய வீடியோவை யூடியூப் சேனல்ல போட்டிருந்தேன். அதற்கு நீங்க நெறைய பேரு எனக்கு பதில் கூறியிருந்தீர்கள். அவர்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றியையும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பயம் என்றால் என்ன என்று அதுக்கு தகுந்த பதிலையும் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். பயம் ஏன் உண்டாகிறது என்றால், பயம் என்பது அறியாமையின் காரணமாகவே உண்டாகிறது. அறியாமை என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் சிறு உதாரணத்தின் மூலம் விளக்க ஆசைப்படுகிறேன். அறியாமை என்பது நீங்கள் இரவிலே ஒரு கயிறை பார்க்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த கயிறு சரியாக தெரியவில்லை. அதனால் நீங்கள் அந்த கயிறை பாம்பு என்று எண்ணி அலறுகிறீர்கள். காலையில் நீங்கள் காணும்போது அது கயிறு பாம்பு அல்ல, கயிறைத்தான் கண்டு நாம் பாம்பு என்று அலறிவிட்டோம் என்று நினைக்கிறீர்கள். அதுதான் நம்மளுடைய அறியாமை. நாம் தவறாக உணர்வது. அந்த தவறாக உணர்வதனால் நமக்கு பயம் உண்டாகிறது. உண்மையிலே அங்கு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் என்று தவறாக பாம்பு என்று எண்ணியதால் நமக்கு பயம் உண்டாகிறது. அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். தவறாக எண்ணிவிடுகிறோம். தவறான எண்ணம் அதனால் உண்டாகிறது. அந்த தவறான எண்ணத்தினால் நமக்கு பயம் உண்டாகிறது. அந்த அறியாமை உண்டாவதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய மன நீரோட்டத்திலே, நம்முடைய நம்முடைய உடல் உடம்பிலே அன்பு என்கிற நீரோட்டம் இல்லாமல் இருப்பதுதான். அன்பு என்கிற நீரோட்டம் வந்துவிட்டால் நம்முடைய அறியாமை என்பது முழுவதும் நீங்கிவிடும். அறியாமை என்கிற முழுவதும் நீங்கிவிடும். அன்பு என்பது என்றால் பிறருக்கு உதவி செய்வது, இனிமையாக பேசுவது மட்டும் அன்பு அல்ல. நம்முடைய மன ஓட்டத்திலே சில மாறுதல்கள் ஏற்பட வேண்டும். அன்பு என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்பதை நம்ம சிந்தித்து, நம் மனசிலே அன்பு என்பதை சிந்தித்து, நம்மளே சிந்தித்து நம்ம புரிய வேண்டும். அந்த சிந்தனை வந்துவிட்டால் நமக்கு அன்பு என்பதை சரியாக புரிந்து கொள்வோம். நான் புரிந்து கொண்ட அன்பு என்பதை நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் புரிந்து கொண்டால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் மூலமாக நான் முயன்றளவு அன்பு தன்மையை நான் உங்களுக்கு எளிமையான புரியும்படி கூறுகிறேன். அன்பு என்பது அது உங்கள் மனசிலே முதலில் 3 பண்புகள் உங்களுக்குள் வர வேண்டும். அது என்னவென்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த சுதந்திரம் என்றால் பிறருக்கு அடக்கி ஆளணும் என்று நினைக்கக்கூடாது. பிறர் நமக்கு அடங்கி இருக்கணும் என்று நினைக்கக்கூடாது. பெரும்பாலோர் கருதுவது அன்பு என்கிற பெயரிலே பிறரை அடக்கி ஆள்கிறார்கள். அந்த அடக்கி ஆள்வதனால் அவர்களுக்கு சுய சிந்தனை அவர்களுக்கு இழந்து விடுகிறார்கள்.
அவர்கள் நமக்கே எப்பொழுதும் அடங்கி இருக்க வேண்டும் என்பத காரணத்தினால் நாம் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய சுதந்திரத்திலே நாம் தலையிடவே கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. அதை நாம் முதலிலே நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சுதந்திரமாக செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் சமத்துவமாக இருக்க வேண்டும். சமத்துவம் என்பது எல்லாரையும் மதிப்பது, விதிப்பது அல்ல. எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். சிறு குழந்தையானாலும் சிறு விலங்குகள் ஆனாலும் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதை அலட்சியம் பண்ணுவது, அதை இகழ்வது செய்யவே கூடாது. ஒருவரை உயர்த்தியோ ஒருவரை தாழ்த்தியோ நாம் குறை சொல்லக்கூடாது. நாம் உயர்த்தி சொன்னால் அதுவும் தவறு. ஒருத்தரை உயர்த்தி புகழ்ந்து கூறுவதும் தவறு. ஒருவரை இகழ்த்தி தாழ்த்தி பேசுவதும் தவறு. நாம் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் எவ்விதத்திலும் சரியான வழி கிடையாது. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் உயர்த்தி புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை. யாரையும் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் எல்லோரையும் சமமான பார்வையில் எல்லோருக்கும் ஒரு மதிப்பு கொடுத்தோமானால் நம் மனசிலே ஒரு அமைதி உண்டாகும். அந்த தீமைங்கிற தன்மை அந்த விதை விலகி ஒரு அமைதி பிறக்கும். மூன்றாவது, பிறரையும் தன்னைப் போல பாவிப்பது. ஒரு செயல் ஈடுபடுவது என்றால் ஒரு செயலில் செய்கிறார்கள், அதிலே நாம் குற்றம் காணக்கூடாது. நாம் குற்றம் காணுகிறோம் என்றால் அது அவர்களை பாதிக்கும். அந்த இடத்திலே பகைமை உண்டாகும். ஒரு செயல் நடந்தது என்றால் அந்த செயலிலே நாம் அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே நாமும் அதில் இருந்தோம் என்றால் எப்படி நடக்கும் என்பது யோசிக்க வேண்டும். அவர்களுக்குள்ள சூழ்நிலையை நமக்கும் ஏற்படுத்தி கொண்டால் நாமும் அதே போலதான் செயல்படுவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் எல்லா மனிதர்களும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறுகிறார்கள். அவர் குண வேறுபாடு மாறுகிறது. என்னதான் ஒரு மனிதன் நன்றாக வாழணும், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும் என்று நினைத்தாலும் அவனுடைய சூழ்நிலை அவனை மாற்றிவிடும். அவனுக்கு தீமை வழியிலே போய்விடும். அதனால் நாம் அவனுடைய சூழ்நிலையிலே நாம் இருந்து நியாயத்தை பார்த்தோம் என்றால் அது கரெக்டாக தான் இருக்கும். அது சரியாகத்தான் இருக்கும். அதனாலே நாம் எல்லோரையும் தன் போல பாவிக்க வேண்டும். அப்படி இந்த 3 பண்புகளும் வந்துவிட்டால் நமக்கு பயம் என்பதே விலகிவிடும். இத்துடன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிறிதளவு தான் பேசியிருக்கிறேன். இந்த அன்புத்தன்மையை பேச வேண்டும் என்றால், உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால், ஒரு நாள் ஃபுல்லாகவும் ஆகும், ஒரு மாதம் பூராவும் ஆகும். அதனால் உங்களுக்கு சின்ன ஒரு ஒரு பாடலை பாடி அந்த பாடலை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஓதினீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு அமைதி உண்டாகும், அன்பு உண்டாகும். அந்த பாடல் என்னவென்றால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த பாடலை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே அன்பு என்பதை உணர்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்து அன்பை புரிந்து கொள்ளும்படி உங்களை இருகரம் கூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.